நவம்பர் 4 ரெட் கார்டு சம்பவம், அதோடைய பாதிப்பு, இதை பத்தி வெளியே வந்துட்டு உள்ள போற அந்த கண்டஸ்டன்ட் உண்மையை சொல்றாங்களா இல்ல உருட்ட போறாங்களா, அதுலயும் குறிப்பா ரவீனா என்ன சொல்ல போறாங்கன்னு பாக்குறதுக்கு நான் ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நேத்து கூட சொல்லியிருந்தேன் லைவ்ல. எஸ், ரவீனா வந்து சொல்லிட்டாங்க. ரவீனா உருட்ல உண்மையை தான் சொல்லியிருக்கிறாங்க. விஷ்ணு, மணி, ரவீனா அந்த டோர் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப விஷ்ணு வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு, நான் வந்து அவனை மன்னிப்பு கேட்டுறா, எல்லாருக்கிட்டையும் முடிச்சிடுறா அப்படின்னு நான் சொன்னேன், அவனை வார்ன் பண்ணேன். ஆனா அவன் தான் கேட்க மாட்டேன்ட்டான், என்ன நம்ப மாட்டேன்ட்டான், ஆரம்பத்துல இருந்தே என்ன நம்ப மாட்டான் அவன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அது வந்து அதுதான் மன்னிப்பு கேட்காதான் பிரச்சனை, எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்ல, அதுக்கு ரவீனா சொன்னாங்க, அந்த சம்பவம் தான் மொத்தமா மாத்திருச்சு, இந்த கேமையே மாத்திருச்சு, பெரிய இம்பாக்ட், செம்ம பெரிய இம்பாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அவன் ஷாக் ஆயிட்டு, விஷ்ணு அப்படியா, யாருக்கு டவுனு யாருக்கு டவுன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. எல்லாருக்கும் தான் எல்லாருக்கும் தான் எல்லாருக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கேயோ போயிட்டான் அப்படின்றாங்க. பிரதீப் எங்கேயோ போயிட்டான், எல்லாருக்குமே அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரும் முடிக்கிறாரு, இவருடைய சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, இங்க வந்து நீ பேசுற மணிக்கணக்கா பூர்ணிமா கிட்ட, ஆனா எல்லாத்தையும் நீ மறந்துடுற, அவங்க எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அடுத்த நாள் வந்து குத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பேசுறத மறக்கலாம், ரெட் கார்டுமா மறப்ப ஏம்பா விஷ்ணு. அந்த சம்பவத்துல மெயின் அக்விஸ்ட் பாத்தீங்கன்னா மாயா பூர்ணிமாவா இருக்கலாம் ஆரம்பிச்சது. ஆனா அதுல ரெட் கார்டு தூக்குன ஆட்கள்ல அந்த 12 பேர்ல நீயும் தானப்பா ஒருத்தர், அந்த மணியும் தானப்பா ஒருத்தர், இது எப்படிப்பா நீ மறந்துடுற அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் தோணுது. அங்க சொன்னதும் அதுக்கப்புறம் அவர் கேட்கிறாரு, யாருக்கு சப்போர்ட் பிரதீப் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் யாருக்கும் சப்போர்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா அப்படி சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் இவங்க பேசுறது அப்படியே, அந்த பக்கம் புள்ளி கேங்ல அங்கதானே மெயின் அக்யூஸ்ட்லாம் இருக்கிறாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு பார்த்தா, விசித்ராவும் நிக்சனும் இந்த போட்டோ வச்சிருக்கிறாங்களா, போட்டோ ஃப்ரேம், அதுல பிரதீப் போட்டோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். அது ஒரு பச்சை அயோக்கியத்தனம் அப்படின்னு கூட சொல்லியிருந்தேன் நானு. அதை பார்த்துட்டு இப்ப நிக்சன் தம்பி வந்து சொல்றாரு, பிரதீப் பண்ணா போட்டோ வச்சிருக்கலாம், ஏன் வைக்கலன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு விசித்ரா அப்பதான் பாக்குற மாதிரி அவங்க பாக்குறாங்க. அவர் வந்து மோசமானவன், ஆளே டேஞ்சர் அப்படின்லாம் நம்ம சொல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பி சொல்றான். கீழ்த்தரமா நடந்துக்கிறாரு சார், இங்க இருக்க முடியல, தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னவன் தானே இவன். உடனே அந்த வன்ம மாதா இருக்கிறாங்களா, அவங்க சொல்றாங்க, அவன் ரொம்ப நல்லவன்டா, அவன்கிட்ட போய் பேசுனீங்கன்னா எல்லாம் சரியாயிடுண்டா அப்படின்றாங்க. எப்போ தெரிஞ்சிச்சு நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு? ஏன்னா இப்ப வரையுமே இந்த வன்ம மாதாவுடைய உருட்டுகள்லாம் உருட்டுறது என்னன்னா, அர்ச்சனா கூட வெளியே இருந்து சப்போர்ட் பார்த்துட்டு உள்ள போய் நின்னாங்க, வைல்ட் கார்டு என்ட்ரியா பிரதீப் ஆதரவா நின்னாங்க. ஆனா விசித்ரா பாருங்க எதையுமே பார்க்காமயே நின்னாங்க பாருங்க. அந்த ஒரு வாரம் நின்னாங்கடா, அடுத்த வாரம் என்னடா பண்ணாங்க, அடுத்த வாரம் எல்லாரும் கோமாக்கு போயிடுறானுங்க போல இருக்கு. அதோட அதுக்கப்புறமா தான் இப்பதான் முடிக்கிறாங்க போல இருக்கு. எந்த பொண்ணுமே வைஃபா இருந்தாலும் சரி, காதலியா இருந்தாலும் சரி, எந்த பொண்ணு அவங்க கூட இருந்தாலும் அவங்களுக்கு டேஞ்சர் தான் அப்படின்னு சொன்னவங்க தான். இதுல வேற சைக்காலஜி டாக்டர் இந்த உருட்டு, துபாகூர் டாக்டர் உருட்டுன உருட்டு இது. இப்ப வந்து ரொம்ப நல்லவனா என்ன வெளியே வந்துட்டாங்கல்ல, தெரிஞ்சு போச்சு இல்ல, இவங்களுக்கு கிடைச்ச அந்த கொஞ்ச நஞ்ச சப்போர்ட் கூட பிரதிபால தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் பாத்தீங்கன்னா இப்ப இப்படி உருட்டுறாங்க. நீ பேசலையா அப்படின்னு வேற கேக்குறாங்க. பேசிடுவாரா அந்த தம்பி? அவர் வந்து சொல்றாரு, இல்ல இல்ல இப்ப அவர் என்ன மனநிலையில் இருக்காருன்னு தெரியல, அதை இப்ப பேச முடியுமா தெரியல, கொஞ்சம் டைம் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். டைம் எடுத்துட்டு பேசினா மட்டும் மாறிடுமா? ஏண்டா கொஞ்சம் நஞ்ச பேச்சாடா பேசியிருக்கிறீங்க, அதுவும் தப்பே பண்ணாத, எல்லா தப்பையும் இதுங்க பண்ணிட்டு தப்பே பண்ணாத ஒருத்த மேல அவ்வளோ பெரிய பழிய போட்டு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புறது எவ்வளவு பெரிய மோசமான செயல். அது ஒரு பப்ளிக் ஷோல, கோடிக்கணக்கான மக்கள் பாக்குற ஷோல இப்படி ஒரு கேவலமான ஆட்டத்தை ஆடிட்டு இப்படி பேச்சு வேற வெளியே போயிட்டு சால்வ் பண்றாங்களா இவங்க. இங்க இப்படி பேசுறான்னா இது பிக் பாஸ்ல, அப்படியே ஸ்மால் பாஸ்ல அந்த புள்ளி கேங் ஒட்டுமொத்தமா உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அங்க மாயா கேக்குறாங்க, அந்த டாக்ஸிக் மாயா, என்ன இங்கிருந்து போனவங்க எல்லாம் பேக் அடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் சொல்றான், ஆமா இங்கிருந்து போனவங்க எல்லாம் வந்து அந்த ஸ்டாண்ட்ல நிக்கல, இது நடந்துச்சு இதனாலதான் நாங்க கொடுத்தோம் அப்படின்னு சொல்லையாம். அதுல நின்ன ஒரே ஆள் பாத்தீங்கன்னா கானாபாலா மட்டும்தான், இதாம்பா நடந்துச்சு அதனால தான்பா கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த கானாபாலா அவருக்கு அவரே நின்னது கிடையாது உள்ள. இதுல வந்து பவாச்சலத்துறை எப்படி ஒரு டம்மி பீஸோ அதே போலதான் இவரும் ஒரு டம்மி பீஸ். இந்த சீசனை பொறுத்தவரை என்ன படிச்சாங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல ஒன்னும். இதுல வேற மத்தவங்கள பார்த்து படிங்கன்னு சொல்லிட்டு அறிவுரை வேற. முதல்ல படிச்ச மாதிரி நீங்க நடந்துங்க, படிக்கிறதா எல்லாம் படிச்சுதான் இருக்கிறாங்க, அந்த விழிப்புணர்வு எல்லாம் வந்துருச்சு. நீங்க ஒன்னும் வந்து புதுசா நொட்ட தேவையில்ல. இப்படி ஒரு தப்பு அநியாயம் நடக்குது இவ்வளவு பெரிய ஷோலன்னா, ஆமா இது தப்பு, இது நடந்துடக்கூடாதுன்னு சொல்ல ஒரு துணிவு இல்லைன்னா அப்புறம் என்னத்த படிச்சு என்ன பிரயோஜனம்? பிரதீப் ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு இந்த காஜியை பத்தி, நீ ஒரு கோழடா, நீ கோழை அப்படின்னு சொல்லிட்டு. அது தெரியுதா இப்ப? அங்க ஒரு பேச்சு இங்க ஒரு பேச்சு. அவ்வளோ தைரியமான ஆளா இருந்தா நீ வந்து நொட்ட வேண்டியதானப்பா இன்டர்வியூல.
வந்து ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியது தானே, இதுதான் நடந்துச்சு, இதுக்காக தான் கொடுத்தோம்னு. நேத்து நைட்டே பிராவோ அதை பத்தி சொல்லியிருந்தாரு, ரெக்ரெட் பண்றேன், கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இவங்கெல்லாம் வனிதக்கா கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்துருக்காங்கல்ல, டியூஷன் கிளாஸ். மற்றவங்க எல்லாம் வனிதக்கா கிட்ட கோச்சிங் கிளாஸ் தான் எடுத்துட்டு வந்துருக்காங்க. ஆனா வனிதக்கா கூடிய அத்தனை குவாலிட்டியும் உள்ள வச்சிருக்கிற ஜோவிக் அக்கா இருக்கிறாங்கல்ல, அவங்க உண்மையை பேச மாட்டாங்கல்ல, ஒத்துக்கவே மாட்டாங்கல்ல. அவங்க சொல்றாங்க, வனிதக்கா வந்து இந்த பூர்ணிமாவுடைய இந்த மாலையை போட்டுக்கிட்டே அந்த படத்துடைய ப்ரமோஷன்ல சொன்னாங்கல்ல, நான் வந்து யாருக்கும் ஆன்சரபிள் கிடையாது, ஒரு நாள் என்ன எல்லாருக்கும் தெரியும், அன்னைக்கு எல்லாமே எல்லாருக்கும் தெரியும், அத்தனைக்கு பிறகும் பூ பூக்கும் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. மன்னிப்பு அப்படின்னு கேட்கறதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய உருட்டுனாங்கல்ல. பூ பூக்குமா? பூவெல்லாம் பூக்காதுமா, எல்லார் காதலையும் பூ வைக்க ட்ரை பண்றாங்க. அந்த போட்டோவை வந்து வனிதக்கா வந்து ஜோவிகாக்கு அனுப்புனாங்களாம். அது வந்து மாசா இருந்துச்சாம். எது மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது வந்து மாசா இருந்துச்சாம். இப்ப புரியுதா எல்லாத்துக்கும் காரணம் அந்த கோச்சிங் கிளாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு, மாசு அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல பதிய வச்சு அனுப்பிச்சிருக்காங்க. ஆகலாம் இன்னும் எவ்வளவு நாள் மேனேஜ் பண்றாங்க, வலிகாத மாதிரியே நடிக்கிறாங்க அப்படின்னு. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.